சரியான வார்த்தையில் சொல்லணும்னா கோயம்புத்தூருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போனோம்னா கோயம்புத்தூர் மொத்தமாக சேர்ந்து 40 கிணறு தான் இருந்துச்சு. வெறும் 40 கிணறு தான் இருந்தது. குடிக்க, குளிக்க, மாடு துவைக்க எல்லாத்துக்கும் சேர்ந்து அதுதான். அதுலேயும் கோயம்புத்தூர் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, சரியாக சொன்னால் இப்போதைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1924 பார்த்தீங்கன்னா, இன்று நாம் பார்க்குற சிறுவாணி தண்ணீர் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, மிகப்பெரிய சாலை வசதிகள் கிடையாது. ஊருங்கிறது நகர மையம், அந்த கோணியம்மன் கோயில் டவுன் ஹால் அவ்வளோதான் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு புறம் ஒரு தாக்குதல், காலரா, பிளேக் போன்ற நோய்கள்லாம் வந்துச்சு. ஒவ்வொரு ஆண்டும் அது பரவும் போது அன்னைக்கு மக்கள் தொகை மிக குறைவு. ஒரு 30,000 பேர் இருக்காங்கன்னா 2,000 பேர் சாவாங்க. பாதி மக்கள் ஊரை விட்டு வெளியே கிளம்பி போயிடுவாங்க. வேறு எந்த தொழில் வளமும் இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு சேர்மன், முனிசிபல் சேர்மன் வந்தார். அவர் தான் சிஎஸ் ரத்ன சபாபதி முதலியார். அவர் கொண்டு வந்த 3 திட்டங்கள், அவர் கொண்டு வந்ததுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவ்வளோ முயற்சிகள் அவர் செஞ்சார். அதுக்கான ஒரு நன்றி கூறுதல் தான், வேறு எதுவும் கிடையாது. அவருக்கு திவான் பகதூர்னு பட்டம் கொடுத்தாங்க. அது பிரிட்டிஷ் அரசு கொடுத்தது. அந்த பெயரில் ஒரு சாலை இருக்குது. ஆனால் நாம் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த வீதி கூறும் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அப்படிங்கிற சின்ன கிராமம் போல் இருந்த பகுதி எக்ஸ்டென்ஷன், விரிவாக்க பகுதியாக மாறிச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்குற காந்திபுரமோ ஆர்எஸ்புரம் இதெல்லாம் கோயம்புத்தூரோட வடக்கு பகுதி பூராமே வந்து 1920களிலேயே திட்டமிடப்பட்ட ஒரு துணை நகரமாக உருவாச்சு. அப்படி நகர விரிவாக்கம் வந்த உடனேயே பெரிய நிறுவனங்கள் வந்தது, கோயம்புத்தூர் வந்து வளர்ந்தது. அதை போலவே குடிக்கிற தண்ணி இல்லை. சரியான வார்த்தையில் சொல்லணும்னா கோயம்புத்தூருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தண்ணி எடுத்து மாளாது. ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போனோம்னா கோயம்புத்தூர் மொத்தமாக சேர்ந்து 40 கிணறு தான் இருந்துச்சு. வெறும் 40 கிணறு தான் இருந்தது. குடிக்க, குளிக்க, மாடு துவைக்க எல்லாத்துக்கும் சேர்ந்து அதுதான். அதுலேயும் இந்த காலரா பிளேக் வந்துருச்சுன்னா முடிஞ்சோம். அப்படி இருக்கும் பொழுது எங்கிருந்து இந்த தண்ணீர் கொண்டு வரதுங்கும் போது, இதுக்கு முன்னாடியே ஈரோட்டிலலாம் தண்ணி வந்துருச்சு. என்ன காரணம்னா, அங்கே பவானி இருக்குது, கொண்டு வந்துட்டாங்க. திருச்சிக்காரங்க காவேரி இருந்தது, கொண்டு வந்துட்டாங்க. திருநெல்வேலிக்காரங்க தாமிரபரணி இருந்தது, கொண்டு வந்துட்டாங்க. கோயம்புத்தூர்காரங்க எங்கேருந்து கொண்டு வருவாங்க? ஆகாய கங்கையெல்லாம் கொண்டு வர முடியாது, சாத்தியமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஆகாய கங்கை இல்லாட்டிய கூட பகீரதன் மாதிரி ஒரு முயற்சி ஒருத்தர் செஞ்சார். அவர் ரத்ன சபாபதி முதலியார். அதுக்கு முன்னாடி நரசிம்மன் நாயுடுங்கிறவர் வந்து அதுக்கான முயற்சிகள் செஞ்சார். முடியாதுன்னாங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் போராட்டம், தொடர் முயற்சிக்கு பிறகு சிறுவாணியிலிருந்து கோயம்புத்தூருக்கு தண்ணீர் குழாய் மூலமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்துனாங்க. ஒரு முனிசிபாலிட்டி, ஒரு நகராட்சி மன்ற தலைவரும் அந்த மன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க. டிபி ரோடு அப்படின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் அந்த சாலைக்கு பின்னாடி தண்ணீர் கொண்டு வந்த வரலாறு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை போலவே மின்சாரம் கோயம்புத்தூருக்கு ஒரு ஜென்ரேட்டர் மூலமாக வந்திருக்கலாம். ஆனால் மக்களுக்கான மின்சாரம் அப்படிங்கும்போது பைக்காராவில் வந்து நீல்கிரிஸில் வந்து செஞ்சாங்க. இன்றைக்கே நீல்கிரிஸில் இருக்க பாப்புலேஷன் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு கோயம்புத்தூருக்கு அந்த மின்சாரத்தை வாங்கறதுக்கான ஏஜென்சி எடுத்து மின்சாரத்தினுடைய பயனை புரிஞ்சுக்கிட்டு ரத்ன சபாபதி முதலியார் முனிசிபாலிட்டி வந்து ஒரு ஏஜென்சியாக மாறிச்சு. டிஎன்இபி மாதிரி இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மாதிரி ஒரு கோயம்புத்தூருக்கான மின் பகிர்மானத்தை நாங்கள் செஞ்சு தரோன்னு அந்த கம்பெனியில் வாங்கி கோயம்புத்தூருக்கு மின்சாரத்தை 1931 கொண்டு வந்தாங்க. அந்த மின்சாரம் இங்கே வந்திருக்காவிட்டால் இங்கே பஞ்சாலைகள் பெருகி இருக்காது, சிறு தொழில்களும் வளர்ந்திருக்காது. ஒரு டிபி சாலை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இந்த 3 வளர்ச்சியும் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அஜித், விஜய், கமல், ரஜினி, எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கும் முன்னாடி போனீங்கன்னா வரலாறு தானே. டைம் மெஷினில் ஏறி பின்னாடியே போயிடணும். தமிழோட முதல் 2 சூப்பர் ஸ்டார் வந்து எம்கே தியாகராஜ பாகவதர், பியு சின்னப்பான் 2 பேர் இருந்தாங்க 1940s. அவங்களுக்கும் முன்னாடி சினிமா இங்கே கோயம்புத்தூருக்கு வந்துருச்சு. அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, செய்திகளில் பார்த்துருப்பீங்க, தென்னிந்தியாவின் முதல் நிலையான திரையரங்கம் இடிக்கப்படுகிறது, டிலைட் தேட்டர்னு சொல்லுவாங்க. டிலைட் தேட்டர் இடிக்கப்படுகிறங்கிற செய்தியை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அந்த டிலைட் தேட்டர் அது இருக்கிற ரோடு பேர் வந்து வெரைட்டி ஹால் ரோடு. வெரைட்டி ஹால் அப்படிங்கிறது அந்த டிலைட் தேட்டரோட பழைய பெயர். 1914 நிலையான முதல் தியேட்டர், தென்னிந்தியாவின் முதல் தியேட்டராக சாமிக்கண்ணு வின்சென்ட், அதாவது இந்த திரைப்படம் காட்டுற கருவி பயாஸ்கோப்னு அன்றைக்கி ஏதோ பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பயாஸ்கோப்பை எடுத்துகிட்டு தமிழ்நாடு பூரா, தமிழ்நாட்டை கடந்தும் பயணம் செஞ்சு சினிமாவை பரப்புனதோட ஒரு தொழில் முயற்சியை எடுத்தவர் வந்து சாமிக்கண்ணு வின்சென்ட். அவர் சம்பாதித்த பணத்தில் கோயம்புத்தூரில் முதல் திரையரங்கம், நிலையான திரையரங்கமாக அவர் கட்டினார்.
அந்த திரையரங்கத்தில் தொடங்கின சினிமா வளர்ச்சி, அதுக்கப்புறம் இங்கேருந்து கல்கட்டாவும் பாம்பேவும் போய் திரைப்படங்கள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவை போலவே இங்கேயும் 2 ஸ்டுடியோ கொண்டு வரணும்னு, குறிப்பாக பாலிவுட்டு கோலிவுட்டு மாதிரியெல்லாம் கிடையாது, ஹாலிவுட்டு மாதிரியே கொண்டு வரணும்னு சொல்லி 1940களில் யூனிவர்சல் ஸ்டுடியோ யூஎஸ்ஏல இருக்கிற மாதிரியே கோயம்புத்தூரில் சென்ட்ரல் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் இருந்த சமூகத்திலிருந்து அரசியலிருந்து திரைப்படத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியுங்கிறதுக்கான ஒரு ஒர்க்கிங் மாடல் கோயம்புத்தூரில் தான் கிடைச்சிது. அன்றைக்கு இருந்து இன்றைக்கு முதலமைச்சர்களானவர்கள்னு சொன்னோம்னா திரைத்துறை சார்ந்து சிஎன் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, எம்ஜி ராமச்சந்திரன் இவங்க எல்லாருமே வந்து நம்ம கோயம்புத்தூர் வீதிகளில், கோயம்புத்தூர் ஸ்டுடியோக்களில் திரைத்துறை சார்ந்து பணிபுரிந்திருக்காங்க. அவர்களுக்கு அரசியலுக்கு வந்து ஒரு பெரும் கருவியாக வந்து இந்த திரைப்படத்துறை இருந்தது. அந்த சூட்சுமத்தை புரிஞ்சு அவங்க பணியாற்றி வெற்றியும் கண்டார்கள்.